அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தினுடைய ஒரு சிக்கட்டு வைப் ஒரு சின்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. இது தவிர்த்து பெரிய அப்டேட்டுகள்லாம் வரல. ஆனால் இந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த எதிர்பார்ப்புகள், அந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த வியாபார டிமாண்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மலைக்கே வைப்பதாக திரையுலகில் இருந்து சொல்கிறாங்க. அதாவது முதல் கோலிவுட் திரைப்படம் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. எல்லா இடத்துலையும் ஹியூஜ் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா அந்த ரைட்ஸை வாங்குறதுக்கு தில்ராஜ் போட்டியில் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தில்ராஜ் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே தில்ராஜ் ரிலீஸ் பண்ணுறாருன்னா அவர் மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது அவங்க சொல்கிற தகவல். அதை நம்ம யூகித்து பார்க்கும்போது இப்போ வார் 2 கண்டிப்பாக பின் வாங்கிடுமோ. ஏன்னா வார் 2 பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரும் அந்த படத்தில் இருக்கார். அது ஒரு ஹிந்தி திரைப்படமாக வந்தாலும் அங்கே ஜூனியர் என்டிஆருங்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஸ்க்ரீன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இப்போ தில்ராஜ் களத்தில் வர்றார் கூலி திரைப்படத்தை வாங்குவதற்காக. அப்படிங்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எனிவே கூலியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலேருந்தும் பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய அந்த பிளாட் அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்து தோல்வி அடைந்த திரைப்படங்கள்லாம் பாருங்களேன். இப்போ லியோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான், செகண்ட் ஆஃப் வந்து அந்த பலி கொடுக்குற மாதிரி பையனையும் பொண்ணையும் அப்பாவே பலி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது தமிழ்நாடு மக்களுக்கு பிடிக்கல, ஃபெயிலு. அது பெரிய எதிர்பார்த்த அளவு அது போல். அதுக்கடுத்து தக் லைஃப் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட் அப்பா கூப்பிட்டு வர பொண்ணை பையனும் பார்க்குறான் அப்படிங்கும்போது அந்த படத்தை அடித்து உடைக்கிறாங்க. இந்தியன் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுகிறாங்கன்னா சம்மந்தமே இல்லாத எங்கெங்கேயோ போய் பிரச்சனைகளை கொண்டு வர மாதிரி இருந்தது, திணிக்கப்பட்டது மாதிரி இருந்தது இந்தியன் தாத்தா. அதனால் அந்த படம் வந்து தோல்வியை தழுவுதுங்க. கதையுடன் படம் போச்சுன்னா தமிழக மக்கள் கொண்டாடுவாங்க. கூலி அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர் அப்டேட்டுகளுக்கு கூலி சம்பந்தமான எல்லா அப்டேட்டுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நீங்கள் செய்யும் சப்ஸ்கிரைபும், நீங்கள் செய்யும் லைக்கும், நீங்கள் செய்யும் கமெண்ட்டும் நம்ம சேனலை மற்றவங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும்.